இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமையானது ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை நாம் அன்னையாம் திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. அதுபோன்று நாமும் ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை இப்போது கொண்டாடி மகிழ்வோம். அதோடு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்று யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற்று அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்தது போல நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் இறைவனின் பணியை, நற்செய்தி பணியை அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மனதில் உணர்ந்து கொண்டு இறைவன் இறையாட்சி பணியை அனைவருக்கும் எடுத்துரைப்போம். நம்மால் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்து ஆண்டவரின் பணியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து ஆற்ற தேவையான ஆற்றலையும் இறைவன் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்க்காக. அதற்கான வரம் வேண்டி முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். 42ஆம் அதிகாரம் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டுபவரே அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.